ஒரு ஜோதிடர்களுக்கும் மக்களுக்குமான ஒரு சிறு குறிப்பு, அனுபவ குறிப்பு. அனுபவ குறிப்பு என்பது என்னவென்றால், 12 ஆண்டுக்கு ஒரு முறை குரு நீச வீட்டுக்கு வருவார். 27.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் நீச வீட்டுக்கு வருவார். சனி பகவானை பொறுத்தவரை தனி ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த குரு பகவான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நீச வீட்டுக்கு வருகிறார். அதனால் மனித வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிற நன்மை, தீமை, சுருக்கமான ஒரு அனுபவ கருத்து. இதை கேட்கக்கூடிய நண்பர்கள், பெரியோர்கள், நான் சொல்ல இருக்கும் ஆண்டில் பிறந்த குழந்தைகள் அவருடைய ஜாதகத்தை நன்கு ஆராய்ச்சி செய்து அதற்கான பலனை என்னிடம் நேரடியாக தெரிந்து கொள்ளவும். ஏன்னா முழுமையான விவாதம் சொல்லணும்னா நீண்ட நேரம் பேச வேண்டியிருக்கும். 1959ஆம் ஆண்டு குரு நீச வீட்டில் இருந்திருப்பார். 1961ஆம் ஆண்டு குரு நீச வீட்டில் இருப்பார். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பேக்ல போறோம்னு நினைச்சுக்க வேண்டாம். ஜோதிட அனுபவம் தானே. 1973ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் குரு நீச வீட்டில் இருப்பார். 1985ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் ஜாதகத்தில் குரு நீச வீட்டில் இருப்பார். 1997ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் ஜாதகத்தில் குரு நீசம் பெற்றிருப்பார். இன்றைக்கு நடைமுறையில் திருமண காலகட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனடுத்து 2009ஆம் ஆண்டு குரு நீச வீட்டில் இருப்பார். இது சிறிய வயதை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த 1985ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் ஜாதகத்தில் நான் ஆய்வுக்கு எடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கையில் குருவுடைய பங்களிப்பு மிகவும் சிரமமான நிலையில் இருக்கிறது. அது என்ன பங்களிப்பு அப்படின்னா, குருவோட பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்துல முதல்ல பணத்துக்கு அவர் சொந்தக்காரர். அது பொதுவான ஒரு கருத்து. குழந்தை பாக்கியம் என்பதற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு நபர். பெண்களுக்கு கணவன் என்ற அத்தியாயத்தை தரக்கூடியவர். ஆண்களுக்கு சுக்கிரனே மனைவிக்கு சொந்தக்காரர்.